இன்றைக்கு உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். முதல் வாசகம் ஒன்றை துன்புறு மொழியினாகிய இயேசு நமக்கு ஏற்பட்ட நிந்தனைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் நமக்காக மனம் வந்து ஏற்றுக்கொண்ட நிகழ்வை கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நான் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் திறந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடிப்போருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரை முழுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடைவேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இருநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாக்கிக் கொண்டார். எனவே கடவுள் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வாசிக்கப்பட்ட வசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவம் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலித்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியவர்களாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வலிமை பெற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உயிர் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாக்கிக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகும் அனைவரும் நம்பியிருப்பர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவரின் மறுவாக்கு. மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை கொண்டிருந்தது. இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவருக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவர் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார்.
புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை எழுப்பிவிட்டு, நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடி சீடர்கள் செய்துவிட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் இருவரோடும் பந்தியில் நடந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களால், ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கிறது என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவருக்கும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஏனெனில் ஆடுகளை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உன்னோடு சேர்ந்து இருக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் இங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயு மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் உயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்தீர்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பம் இன்னும் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வருவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதா? ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இந்த துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாக இருந்தன. அவர் அவர்களை விட்டு வீட்டில் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம்.
இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பண்டிதர்கள் வருவதாக யூதாசு அங்கு வந்தார். அவரோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவர், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவர் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார். இயேசு அவரிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை ஊன்றி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்பி போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாது என்று நான் நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் கண்ணில் பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைமும் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கண்வனை பிடிக்க வருவது போல் வாழ்வதோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்ததையே. நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை கொண்டு கயப்பாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைவின் தலைவரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உச்சம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலருடன் உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்சாட்சி கூறினர். பல பொய்சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக இருவர் முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றார் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீங்களே சொல்வது, மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்களின் மீது வருவதையும் இதுமுதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை பிடித்துக் கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழித்துரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவை உன்னை அழித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியில் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பின் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் பதிலளித்தார். அவர் வெளியில் வாயிலிருந்து சென்றபோது வேறு பணிப்பின் அவரை கண்டு, இவன் ஆசிரியத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதரை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூறிற்று. அப்பொழுது சேவல் கூவும், நீ என்னை முறை மறுதளிப்பார் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவுகூர்ந்து வெளியே சென்று மனநொந்து அழுதார். பொழுது விழுந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொள்ள அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர்.
அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனைக்கு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டார். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை கொடுத்து, இது இரத்தத்திற்கான விலை இல்லாததால் இதை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு துயவர் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு படித்தபடியே அதை குயவர் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்தின் முன்னிலையில் கொண்டு கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீ சொல்கிறேன் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றார். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் வேறுபோல கைதி ஒருவர் இருந்தார். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியாவா என்று கேட்டார். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் விடுதலை மீது வந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் கால் எழுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கடவுள் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை பிரித்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டார். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவர், இவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை. மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தார். இயேசுவை கசையால் அடித்து சிலுவை அறியுமாறு ஒப்புவித்தார். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் வந்து கொண்டினர். அவருடைய ஆடைகளை ஒழித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள நல்ல நகையை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முழுக்குடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படிவிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி எழுநர் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை கொடுத்து அவருடைய தலையை அடித்தனர். அவரை ஏழு செய்த பின் அவர் மேல் இருந்த தள அறையை கடைத்துவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிறை ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் குல்குதாவுக்கு வந்தார்கள்.
இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின்பு குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை காண்பித்துக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வந்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாக இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின்பு அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு தலைவர்களை அவருடன் சிலுவைகளில் அறிந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இணைத்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை உன்னையே விடுவித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பணித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவரை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கழுகுகளும் அவர்கள் வீழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி வரை இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பரிசை எடுத்து குடித்த திராட்சை ரசத்தை குடித்து அதை கோலில் மாற்றி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர்த்தார். அனைவரும் முழங்கால் தொடங்கிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக பிரிந்தது. நிலம் நடுங்கியது. ஆறைகள் இழந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்று பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராக இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்து கட்டளையிட்டார். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் கொட்டியிருந்த புதிய கல்லறையை கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலை ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது 1000 நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடியிருந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒரு வேளை வந்து அவர் உடலை திரும்பி சென்றுவிட்டு இறந்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது
உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையில் கூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாக காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் குறித்து ஞாயிறை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த பொழுது அவரை வெற்றி வீரராய் அரசராய் பார்க்க வேண்டும் என்று நினைத்த மக்கள் ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று அவரை அரசராய் போற்றி புகழ்ந்து அவரை அழைத்துச் செல்கிறார். அப்படி அரசராய் அழைத்துச் செல்லப்பட்டவர், போற்றி புகழ்ந்து அழைத்துச் செல்லப்பட்டவர், துன்பங்களுக்கு மத்தியில் பாடுகளுக்கு மத்தியில் அவர் தன்னை கையளிக்க வேண்டிய சூழல் வந்தது என்று தெரிந்தவுடனே அந்த மக்கள் அப்படியே நிலை மாறுவதை பார்க்கலாம். சின்ன பசங்க கையில யாரும் ஓலை வச்சிருக்கிறாரு, கிழமையில அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் பண்பிலாளன் என்று சொல்வார். படைத்தவன் பண்பிலாளன். பண்பிலாளன் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது, படைத்தவருக்கு பண்பு என்று ஒன்று இல்லை. படைத்தவரை நாம் ஒரு நிலையில் சுருக்கிவிட முடியாது. இப்ப நம்ம எல்லாரும் எழுதிட்டோம் அப்படின்னா நம்மை ஒரு நிலையில் சுருக்கலாம். நான் யார் என்று ஒரு நிலையில் சுருக்கலாம். நம் எல்லோரையும் யார் என்று நாம் எல்லோரும் ஒரு நிலையில் சுருக்கிவிடலாம். ஆனால் படைத்தவரை ஒரு நிலையில் இந்த பண்பு கொண்டவர், இவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று படைத்த இறைவனை நாம் ஒரு நிலையில் சுருக்கிவிட முடியாது. அதைத்தான் கவிஞர் இவ்வாறு சொல்கிறார், படைத்தவன் பண்பிலாளன். இதை இரண்டு வகையாகவும் நாம் ஒதுக்கி பார்க்கலாம். ஒன்று, கடவுளுக்கென்று ஒரு தனிப்பட்ட பண்பு என்று அவரை சுருக்கிவிட முடியாது. அவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், அனைத்திற்கும் மேலானவர். அதே போல கடவுள் பண்பில்லாதவர் என்று எதிர்மறையாக சொல்லலாம். ஏனென்றால் ஒரு பண்பை மட்டும் அவரிடத்தில் சொல்லிவிட முடியாது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து படைத்த இறைவன் பண்பிலாளர் என்று சொல்கிறார். ஆனால் அந்த படைப்புக்கே துன்பம் நேரிடுகிறது. அதைத்தான் இந்த குறித்த ஞாயிறிலே நாம் திருவழிபாடாக திரு நிகழ்வாக கொண்டாடுகிறோம். படைத்தவருக்கே துன்பம். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் இனியவை மட்டுமல்ல, இன்னங்களும் உண்டு என்பதற்கு கிறிஸ்து சாட்சியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட பெரிய ஆட்களாக நாம் இருக்கலாம், ஆனால் இன்மையான வாழ்க்கை மட்டுமல்ல, இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கை உண்டு என்பதற்கு கிறிஸ்துவே சாட்சியாக மாறுகின்ற நாள்தான் இன்றைய நாள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை மகிமையின் அரசராக பார்க்க ஆசைப்பட்டார்கள் மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறும் ஊழியனாக வெளிக்காட்டுகிறார், துன்புறுகின்ற மனிதனாக வெளிக்காட்டுகிறார். எனவேதான் கிறிஸ்துவோடு இணைகின்ற எல்லோருக்கும் இனிமை மட்டுமல்ல, இன்னல்களும் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ளவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் துன்பம் இல்லை என்று யாராவது சொன்னால் அது போய். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனி உங்களுக்கு துன்பம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வது பொய். அது நானே சொன்னாலும் பொய். ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக துன்பம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக வாழ்விலே பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நோய் நொடிகள் இருக்காது என்று சொல்வதும் பொய்.
ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, இனிமையான வாழ்க்கையை தேடுகின்ற ஒவ்வொருவரும் இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கையையும் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் இன்றைய குருத்தோலை ஞாயிறு வழிபாடு நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அதே போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் துன்பம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு ஓசன்னா தொடங்கி ஒழிக என்ற வார்த்தையின் முடிவதை பார்க்கிறோம். இன்னல்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு கிறிஸ்து இயேசுவே ஒரு சான்றாக அமைகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, ஏற்றுக்கொண்ட அத்துணை பேருக்கும் இந்த இன்னல்கள் உண்டு. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லாதவர்கள் அந்த இன்னலிலிருந்து விடுபடுகிறார்களா? இல்லை, எல்லோருக்கும் இந்த இன்னல் உண்டு. ஆனால் கிறிஸ்தவனாகிய நமக்கு நாம் படுகின்ற இந்த துன்பங்கள், இன்னல்கள் கிறிஸ்துவை சார்ந்து அமைந்திருக்கின்றன. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு கிறிஸ்துவை நினைவு சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைக்க, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நினைக்க, கிறிஸ்து நமக்காக கையளித்த அந்த வாழ்வை நினைக்க நமக்கு அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீண்ட நெடிய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதில் பல்வேறு நபர்கள் வருகிறார்கள். அதில் 3 முக்கியமான நபர்களை உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு விதமான அபிப்பிராயம் அவர்களுக்கு இருந்தது. என்ன அபிப்பிராயம்? இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கை சூழலில் இருந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக அவர் போதித்தார். எளிய மக்களை அரவணைத்துக் கொண்டார், பெண்களை அரவணைத்துக் கொண்டார், குழந்தைகளை ஏற்றுக்கொண்டார். அடிமைத்தலையில் இருந்த மக்களை மீட்டெடுக்கவே நான் வந்தேன் என்று சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல்லை ஏற்றும் என்று சொன்னார். எனவே பாவிகளையும் அரவணைக்கின்ற ஒரு மனிதராக தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொண்டார். எனவே மக்களிடத்திலே ஒரு ஆசை, இப்படிப்பட்ட மனிதர் நம்மை ஆண்டால் நமக்கு வாழ்வு நிச்சயம். நாம் கூட நினைக்கிறோம் இல்லையா, நல்ல ஆட்சி வேண்டும், மக்களை நினைக்கின்ற மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நினைவு நமக்கு இருக்கிறது. அப்ப இப்படி எளிய மக்களையும் பாவிகளையும் ஏழைகளையும் அரவணைக்கின்ற இயேசு நம்மை ஆட்சி செய்தால் நாம் எல்லோருக்கும் முடிவுகால வருவே என்ற ஒரு நம்பிக்கையோடு கிறிஸ்துவை எப்படியாவது அரசராக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியோடு அவரை நோக்கி வருகிறார்கள். அவரை குறித்து பாடுகிறார்கள். அவரை இந்த பெரிய அரசராக, இந்த பெரிய மெசியாவாக அவரை பாவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நான் முதலில் சொன்னது படைத்தவன், பண்பிலாளன். இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நாம் அடக்கிவிட முடியாது. மக்கள் அப்படி அடக்க நினைத்தார்கள். அவரை ஒரு உலகின் அரசராக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் பண்பிலாளன், என்னை நீ ஒரு நிலையில் அடக்கிவிட முடியாது. ஏனென்றால் நான் சிலுவை சாவை ஏற்கப் போகிறேன், நான் சாகப் போகிறேன், உங்களுக்காக நான் சாகப் போகிறேன். இப்படி ஒரு நிலை வந்தவுடனே ஓசன்னா என்று பாடிய மக்கள் அப்படியே மாற்றம் பெறுகிறார்கள். ஒழிக, இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று பிறர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மக்கள் அப்படியே மாறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சமயம் வருகிற பொழுது எவ்வாறு ஓசன்னா பாடிய குரல் ஒழிக என்று பாடுகிறார்கள். அப்படி என்றால் மனிதர்கள் எந்த நேரத்திலும் மாற்றம் பெறுவார்கள் என்பதற்கு இந்த மக்கள் மிக பெரிய ஒரு சான்றாக இருக்கிறார். இஸ்ராயல் மக்களும் அப்படித்தான். கடவுளிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற பொழுது கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆனால் துன்பங்கள் வருகிற பொழுது கடவுளையே அவர்கள் துணக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கடவுளுக்கு நாங்களே முழுவதும்
அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? இந்த இடத்தில் நானும் நீங்களும் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கு நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஓசன்னா ஓசன்னா என்று புகழ் பாடிவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் இல்லாத பொழுது அவர்களை எத்துணை முறை அவதூறாக பேசுகிறோம். நம்முடைய வார்த்தைகளால் புகழப்பட்ட அதே நபர் உடனடியாக இகழப்படுவதும் நாமே காரணமாக இருக்கிறோம் அல்லவா? இந்த மக்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறோமே, அவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவை போல இருக்கிறேனா அல்லது இந்த மக்களைப் போல சமயம் இருக்கிற பொழுது நான் வாழ்க வாழ்க என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஒழிக ஒழிக என்று பிறரை அழித்துக் கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று. இரண்டாவது நபராக பேதுருவை நாம் பார்க்க வேண்டும். பேதுரு சொல்றார், ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் நான் ஓட மாட்டேன், உங்களோட இருப்பேன், துன்பத்திலும் இருப்பேன், எல்லா நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு நெருக்கடி வந்த பொழுது என்ன பண்ணார்? இயேசுவையே மறுதலித்தார். இயேசுவையே மறுதலித்தார். இந்த இடத்தில் அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? துன்பங்கள் வருகிற பொழுது கடவுளையும் மனிதர்களையும் மறுதலிக்கின்ற நிலைக்கு கூட பல நேரங்களிலே நாம் சொல்லி விடுகிறோமே. நமக்காக நம்பிக்கையோடு நம்மோடு வாழ்ந்தவர்களை எத்துணை முறை மறுதலித்திருப்போம், எத்துணை முறை வெறுத்து ஒதுக்கி இருப்போம், எத்துணை முறை துன்பங்களை கொடுத்திருப்போம். இந்த இடத்தில் நானும் நீங்களும் யார்? பல நேரங்களிலே பேதுருவாக மாறிக்கொண்டிருக்கிறோம். துன்பங்கள் நேரிடுகிற பொழுது அதை உதவி தள்ளுவதற்காக எதையும் நாம் மறுதலிக்க தயாராக இருக்கிறோம். நாமும் இயேசுவுக்கு விசுவாசமாய் இருப்பேன் என்று திருவருள் சாதனங்களின் வழியாக நாம் உறுதிமொழி கொடுக்கிறோம். ஆனால் துன்பம் வருகிற பொழுது நாமும் அவரை அஞ்சி மறுதலிக்கிறோமே. கடவுளே உனக்கு கண் இல்லையா? கடவுளே என்னை ஏமாத்துகிறேன் என்று நாம் சொல்றோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, துன்பங்கள் இல்லாமல் கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாது. தோல்விகள் இல்லாமல், ஏமாற்றங்கள் இல்லாமல் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு கிறிஸ்துவே சான்றாக இருக்கிறார், படைத்தவரே சான்றாக இருக்கிறார். அதே போல மூன்றாவதாக பிலாத்து அதிகாரம் படைத்தவர். அவன் நினைத்திருந்தால் கிறிஸ்துவை விடுதலை செய்திருக்கிறான். ஆனால் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தன்னுடைய உரிமையையும் கடமையையும் மீறுவதை பார்த்து கை கழுவி விடுகிறான். எனக்கு இதில் பங்கே இல்லை. அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களிலே நாமும் நம்முடைய பொறுப்புகளை இப்படித்தான் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக பல்வேறு அதிகாரங்களை இந்த சமுதாயத்திலே கொண்டிருக்கிற பொழுது, திரு அவையிலே கொண்டிருக்கிற பொழுது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்கிட்ட வராதீங்க, இதில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய பல செயல்களை, கடமைகளை தட்டி கழித்திருக்கிறோமே. அப்போது நாமும் விளாட்டுவாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? கலகம் ஏற்பட்டால், நமக்கு பிரச்சனை வருகிறது என்று நினைத்தால் அதை தட்டி கழித்து ஓரம் கட்டிவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோமே. அப்படி என்றால் நாமும் விளாட்டுவாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குரல் யாராக இருக்கிறது? மக்களாக இருக்கிறதா? பேருருவாக இருக்கிறோமா? அல்லது விளாட்டுவாக இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவாக இருக்கிறோம்? நம்முடைய குரல் யாராக இருக்கிறது? இந்த கேள்வியை இந்த நாளிலே நாம் எழுத கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு அஞ்சி, மற்றவர்களுக்கு நல்ல பெயர்களை அவர்களுக்கு முன் எடுப்பதற்காக பல நேரங்களிலே நாமே நம்மை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்துக் கொள்கிறோமே. இதனால் ஏன் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம்தான் இந்த பாடுகளின் உறுதியாக. அன்பிற்குரியவர்களே, இந்த சூழலில் நான் கிறிஸ்துவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்து மீண்டும்
திரும்பி வா, திரும்பி வா என்று இந்த வாரம் முழுவதும் புதிய வாரத்தை இறைவன் நமக்கு தருகிறார். இந்த ஒவ்வொரு நாளும் பாடுகளினுடைய நினைவை நாம் கொண்டாடுகிற போதெல்லாம் நாம் யார், கிறிஸ்துவின் முன்னிலையில் நாம் யார், மக்களாகவா, பேதுருவாகவா, பிலாத்தாகவா அல்லது யூதாசாகவா, நான் யாரை முன்னிலைப்படுத்துகிறேன்? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா? எனக்கென்று இருக்கிற கடன்களை நிறைவேற்ற நான் முன்வருகிறேனா அல்லது கட்டிக்கொள்கிறேனா? இந்த கேள்வியை நம்மும் எழுப்புகிறார்கள். படைத்தவன் பண்பினாளன், படைத்தவனை ஒரு பண்புக்குள் நாம் அடைக்கின்றதே முடியாது. அப்படி படைத்த இறைவனே துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் நமக்கு வருகின்ற துன்பத்தை நாமும் அமைந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் அல்லவா? அந்த திருப்பாடுகளின் நாட்களைத்தான் புனிதமாக கொண்டாட இன்றைய நாளிலிருந்து நாம் கொண்டாட துவங்குகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று துவங்குகிற இந்த துவக்கம், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த துவக்கம் நமக்கு இறுதியிலே இறைவன் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து மாட்சியையும் ஆட்சியையும் நமக்கு தருகிறார், ஒளியை நமக்கு தருகிறார். இருளடைந்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி என்றால் அந்த இருளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் அந்த ஒளி என்ற வாழ்வு நமக்கு சாத்தியம். நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்கிற பொழுதுதான் வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகும். நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடக்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி என்பது நமக்கு சாத்தியமாகும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறிலே நமக்கு சொல்ல விடுகின்ற செய்தியாகும். வேதனைக்குரியவர்களே, திரும்பி வா, திரும்பி வா என்று இறைவன் அழைக்கிற பொழுது நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் நம்மோடு சுமந்து கொண்டு இறைவனிடத்திலே வருவோம். அதற்கான வழியையும் வாழ்வையும் தருகிறார் அவர் ஒருவரை. அதை நம்பி இந்த குருத்து ஞாயிறிலிருந்து துவங்குகிற இந்த புனித நாட்களை புனிதம் நிறைந்த உணர்வோடு செலவழிக்க இறைவன் ஆற்றல் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
அமைந்த மனதோடு தியானிக்க நம்மையே நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கால சூழலிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தர்ம முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும், நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்த நமக்கு நிறைவான வாழ்வளிக்கவும் இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக மன்றாகும். ஒவ்வொரு மன்றத்திற்கு பிறகு நீங்கள் பாட வேண்டிய பதில் தந்தாயும் ஒவ்வொரு நாளும் நோக்குடன் காக்க நம்மால் அனுபவித்து செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் உதவியர் ஒற்றுநிலையினர் அனைவருக்கும் நீர் விரைவாக ஆசிரியருக்கு காத்து வழிபடுத்த வேண்டும் என்று விரைவா இன்னும் கொண்டாடுகிறோம். என் தாய்நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் உமது தேர்தலை அல்லது அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியீடு செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று நிறைவாக கொண்டாடுகிறோம். பகிர்ந்து வாழவும் அதன் வழியாக என் பகுதியில் பசி பிணி போன்ற துன்பங்களிலிருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழவும் அதன் புரிய வேண்டும் என்று விரைவாக கொண்டாடுகிறோம். நிறைவாழ்வில் நிச்சயமா திருமணம் உயர்த்து பெறுகிறார்கள். ஆவலுடன் திருமணத்திற்கும் நாங்கள் எங்கள் அன்றாட பணிகளிடையே நிறைவாழ்வில் நூற்றான உண்மை தேர்ந்தெடுத்து ஜபம், தபம், தானம், நோன்பு, தியானம் போன்ற செயல்பாடுகளும் உரிமையை ஏற்றி வெற்றி காண வேண்டும் என்று விருப்பம் நம்பப்படுகின்றோம். எங்கள் புகழிடமும் பலமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர்களே, உடைய நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் எங்களிடம் மன்றாட்டுகளுக்கு தயை கூர்ந்து செவிசாய்த்து அவற்றை நிறைவு செய்துவிட வேண்டுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்று எடுத்துக்கொள்கின்ற காணிக்கை பசி, பிணி, நோய் போன்ற சூழல்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக இந்த காணிக்கை சென்றடைய இருக்கிறது. எனவே தாராளமாக உங்களுடைய காணிக்கை கிடைத்ததுமான உங்களை அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
சகோதர சகோதரிகளை உங்களுடைய பார்வை பகுதியெல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனும் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரே திருமலை பாடுகளால் நீ என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. நீங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாய் இந்த முறை பதிலாற்றலாம் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருணையும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செலவாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக நீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆதரித்து பாடுவதாக. ஆகவே எல்லாம் உள்ள தந்தையே, உமது பெயரால் வருகின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை வாழ்த்துகின்றோம். மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு அவரே. பாவிகளை அரவணைக்கும் உம் அன்பு கைவிடவில்லை. நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்கிறோம். நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகிட நீரே எங்களை மீண்டும் வழி நடத்த முடியும். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாதத்தை நீ கையளித்த உன் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றேன். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒரு ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருடும். இதனால் இவை உன் திருமகனை உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக
இம்மறைபொருள்களை கொண்டாடும் போது அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் திருக்கைகளில் எடுத்து உமக்கு ஒரு இயக்கத்தை அளிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே தூயவரான தந்தையே, உன் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்யும். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையின் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியர்கள் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியானவரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகளது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்படாதவர்களையும் ஆண்டவரே, உமது திரு அவையை நற்செய்தியின் மொழியால் புதுப்பித்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோவுக்கும் எங்கள் பேராயர் பிரான்சிஸுக்கும் நம்பிக்கையாளருக்கும் உமது மக்களின் மீட்பர்களாகிய அனைத்துலக ஆயர்கள் ஆகியோருக்கும் இடையே ஒற்றுமையின் பிணைப்பை உறுதி கொடுத்தீர்கள். மன வேறுபாடுகளால் பிளவுபட்டிருக்கும் உமது மக்களிடம் இவ்வுலகில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கும் அடையாளமாக ஒளிவதாக உம் கிறிஸ்துவின் அமைதியை புரிந்துகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவுகூர்ந்திடும். இறந்தவர்களில் உன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீ ஒருவரே அறிவி. அவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்திடும். அவர்கள் ஒரு திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்கிறது. உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கியது. இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியதில் நிலையான வீட்டிற்கு வந்து சேர எங்களுக்கு அருள்தான். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித தன்மையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திரு தூதர்கள், மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
Amen.
ஆண்டதே பிள்ளைகள் குறிப்பாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த முகாமிற்கு செல்லலாம். அதை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள என்னை தனிப்பட்ட முறையில் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, புனித வாரத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியமான நாள், புனிதமான நாள். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய பாடுகளை தியானிக்கவும் இந்த நாட்கள் நமக்கு மேன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நாட்களை நாம் சரியான விதத்திலே கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளையும் புனிதத்துடன் கடைபிடிப்போம். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கிறிஸ்து எனக்கு யார், நான் அவரும் எப்படிப்பட்ட உறவிலே இருக்கிறோம் என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் இந்த காலம். எனவே இந்த காலத்தை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை புனித வியாழன் அன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். எனவே சரியான நேரத்திலே வந்து கலந்து கொண்டு அந்த திருவழிபாடுகளில் முழுமையான மனதோடு பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன். அந்த புனித வியாழன் இறுதியிலே நாம் நற்கருணை இடமாற்ற பவனி செய்து அந்த நற்கருணை ஆராதனையை நாம் செய்வோம். அதற்கென்று உங்களுக்கு அட்டவணைகள் போடப்பட்டிருக்கின்றன. அதை நான் வேகமாக படிச்சிருந்தேன். அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வருடம் செய்து கொண்டிருக்கிறது தான். இரவு 8 மணி முதல் 9 மணி வரை கிளை பங்குகளில் இருக்கிற இறைமக்கள் நற்கருணை ஆராதனை செய்வார்கள். 9 மணி முதல் 10 மணி வரை குழந்தை இயேசு அன்பியம், 10 மணி முதல் 11 மணி வரை புனித அன்னை தெரசா அன்பியம், 11 மணி முதல் 12 மணி வரை 1 மணி நேரம் அமைதியாக ஆலயம் இருக்கும். அந்த நேரத்தில் எந்த ஜெபம் வழிபாடோ வைக்கிற ஜெபமோ எதுவுமே இருக்காது. யாரெல்லாம் அமைதியின் இறைவனோடு 1 மணி நேரம் செலவிட விரும்புகிறீர்களோ அவங்க எல்லாரும் கோயில் அமைதியாக இருக்கும். அமைதியா இறைவனோடு அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க அந்த வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் அந்த இரவு 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் அமைதியான அந்த நேரத்திலிருந்து ஆராதனை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அருட் சகோதரிகள், பங்கு தந்தை மற்றும் அருட் சகோதரர். காலை 7 மணி முதல் 8 மணி வரை புனித அந்தோனியார் அன்பியம், 8 மணி முதல் 9 மணி வரை புனித குழந்தை தெரசா அன்பியம், காலை 9 மணி முதல் 10 மணி வரை புனித சூசையப்பர் அன்பியம், 10 மணி முதல் 11 மணி வரை புனித பாத்திமா அன்னை அன்பியம், 11 மணி முதல் 12 மணி வரை இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை பாடல் குழுவினர், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நமது பங்கில் இருப்பவர்கள், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை வீடச்சுவர்கள் சிறுமியர்கள் மற்றும் இந்த ஆண்டு புதுநன்மை பெறப்போகிற உறுதி பூசுதல் பெறப்போகிற அனைத்து மாணவ மாணவிகளும் அந்த 2 மணி முதல் 3 மணி வரை இருக்கிற அந்த ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். பெரிய சிறுமை பாதை சரியாக 3:30 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். வழக்கம் போல எங்கிருந்து நாம் துவங்குவோமோ அங்கிருந்து அந்த துவங்கப்படும். அதை தொடர்ந்து அன்று புனித வெள்ளியினுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறும். சனிக்கிழமை இரவு பாஸ்கா திருவழிப்பு திருப்பதி இரவு 11 மணிக்கு நம்முடைய திருவழிபாடுகள் துவங்கும். மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வியாழக்கிழமை பாதம் கழுவும் சடங்கில் பெயர் கொடுத்து விரும்புகிறவர்கள் என்னிடத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம். அதே போல பெரிய சிறுவப்பாத அன்னைக்கு சிறுவையை சுமக்க விரும்புகிறவர்கள் என்னிடத்திலே உங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக அன்பார்ந்தவர்களே, நாம் விரைவாக புதுநன்மை உறுதி பூசுதல் வகுப்புகளை ஆரம்பித்தாக வேண்டும். நாளில் மே மாதம் 12ஆம் தேதி உறுதி பூசுதல், 10ஆம் தேதி புதுநன்மை. எனவே வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் நமக்கு புதுநன்மை உறுதி பூசுதல் வகுப்புகள் துவங்கும். அதனால் பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பிவிங்க. அதற்கு பிற்பாடு 18ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் தான் முடிந்த பிற்பாடு 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த புதுநன்மை உறுதி பூசுதல் வகுப்புகள் நடைபெறும்.
பிள்ளைகள் கண்டிப்பாக கட்டாயம் வரணும். காலையில் திருப்பலிக்கு வரணும், மாலையில் ஜெபமாலைக்கு வரணும். இது என்னுடைய அன்பு வேண்டுகோள். இந்த பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு கிளை பங்குகளில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆசிரியர்கள் மற்றவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிளை பங்குகளில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அங்கங்கே அந்த பிள்ளைகள் அந்தந்த ஆலயங்களிலும் அந்த ஊர்களிலும் நீங்கள் ஞானோபதேசத்தை ஊக்கப்படுத்தீங்க. அதனால் அதை பார்க்கணும். நண்பர்களே, இன்றைய குருத்தோலை ஞான வழிபாட்டிற்காக ஒரு சிலர் நமக்கு சிறந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். குருத்தோலைகளை கொடுத்து உதவி செய்த திருவாளர் செல்வம் குடும்பத்தினர், திரு காணிக்கை குடும்பத்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தயாரிக்க உதவி செய்த நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய வேதியர், நம்முடைய சகோதரர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இறுதியாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னன்னா, அன்பானவர்களே, நான் சின்ன பிள்ளைகளுக்காக இல்லையா ஞானோபதேசம் பெற்ற, அதாவது ஞானஸ்நானமான பிள்ளைகளிலிருந்து, பிறந்த குழந்தைகளிலிருந்து சாக போகிற நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் பங்குதில்லை. சரிங்களா? நான் எல்லாருக்கும் பங்குதில்லை. நான் எல்லாரிடத்திலும் பேசணும். துன்பங்களை தேடி வருகிறவர்கள்ட்ட பேசணும், சந்தோஷமாக இருக்கிறவங்கள்ட்ட பேசணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும். அதனால சாமியார் ஏன் இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, ஏன் இவங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. தயவுசெய்து அது நல்லதல்ல, நல்லதல்ல. அதே போல பங்கு தந்தையின் இல்லம் எல்லாருக்கும் பொதுவானது. நல்லதே சொன்னேன், என்னுடைய இல்லம் எப்பொழுதும் திறந்திருக்கும், யார் வேண்டுமானாலும் வரலாம். அந்த இல்லத்தில் இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு அந்த கடை போடுறதுக்கு எனக்கே உரிமை கிடையாது, எனக்கே உரிமை கிடையாது. அப்போ எல்லாரும் வருவார்கள். பங்கு சாமியோட கையில் எல்லாரும் வருவாங்க, நிச்சயமாக வரும். ஏன் இவங்க அங்கே போகிறாங்க, ஏன் சாமியார் வீட்டுக்கு இவங்க போகிறாங்க, அது பேசுவதற்கு உங்களுக்கு வேலையே இல்லை. அன்பிற்குரியவர்களை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் எல்லோருக்கும் ஆனேன், சரிங்களா? அதனால தான் என்னை 15 வருஷம் படிக்க வச்சு நினைக்கிறேன். ஆகிய என்னை அனுப்பியிருப்பது உங்கள் எல்லாருக்கும் தான். இது யாரையும் நான் நீ வரக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றேன் என்றால் அது எனக்கு பாவம். நான் சொல்கிறேன், இந்த பள்ளி என்ன சரிங்களா? நான் இந்த திருப்பலியை நீ என்கிட்ட வரக்கூடாது, நீ என் அனுப்பிட்டு வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, தள்ளி வச்சுட்டு நான் திருப்பலி நிறைவேற்றினேன் என்றால் அந்த திருப்பலி செல்லாது. இது உங்களுக்காக நிறைவேற்றப்படுகிற பலி என்றால் நீங்கள் எல்லாரும் எனக்கு மக்கள் தான். அக்கா, அண்ணன், சகோதரர், சகோதரி, தம்பி, தங்கச்சி எல்லாம். அதனால் தயவு செய்த அனுப்பியவர்களே, அதே போல இங்கே நம்முடைய கிளைக்கிராமத்தில் மொத்தம் 16 இருக்கு. நான் பெருமையாக சொல்லிங்க என்ன நடக்குது வேலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை இதெல்லாம் பேச மாட்டீங்கன்னு. 16 கிளைக்கிராமங்கள், அதில் 9 கிராமங்களில் மாதம் ஒரு முறை 2 முறை திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த 16ல் 10 இடங்களில் குழுவாக சென்று வீடு வீடாக சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஈஸ்டர் முடிந்தவுடனே பாண்டிச்சேரியிலிருந்து இன்னொரு குழு வருகிறது. ஒரு சில கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களிலே ஞானோபதேசம், மாலை வகுப்பு இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்வளவு வேலை நடந்தது. அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு மறை மாவட்டம் இன்னும் 2 பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. ஒன்று, வீரமாமுனிவருடைய புனிதர் பட்ட நிகழ்வுக்கு நானும் ஒரு உறுப்பினர், அந்த வழியை சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று, 106 பங்குகள் இருக்கிற அனைத்து பங்குகளினுடைய வரலாறுகளையும் ஒரு குழு ஏற்பாடு செய்து எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் நானும் இருக்கேன். அதனால் நிறைய வேலை இருக்கு. எனக்கு மற்ற வேலையெல்லாம் இல்லை, சரிங்களா? அதனால் நிறைய வேலை இருக்குது. மக்களை பணி செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் சார்ந்த கேட்டுருந்தா நிச்சயமா எனக்கு தொய்வு ஏற்படும். அதனால் என்னை பணி செய்ய வேண்டும், என்னை பணி செய்ய வேண்டும். தவறு இருக்குதா நேராக வந்து என்கிட்ட சொல்லுங்க. பல பேர் சொல்லிட்டேன், ஒரு சிலர் இருக்காங்க நேராக வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதற்கு திருத்திக்கலாம் போத, இசைக்கு போத, நிச்சயமா பாராட்ட முடியும். நேராக வந்து என்கிட்ட சொல்லுங்க, பின்னாடி பேசாதீங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசாதீங்க, அது நல்லது இல்லை. என்கிட்ட வந்து நேராக சொல்லுங்க. என் மேல் தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். அதனால் திரும்ப சொல்லிடுங்க. ஏன்னா நானும் ஏன் சொன்னேன் இல்லையா, தவறுவது ஏற்கலாம். அதனால தயவு செய்த நம்பிக்கையை நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், குடும்பத்தினாலே பின்னாடி போய் பேசினா அது நம்ம மேலே சேவை வாய் பூசுவதற்கு சமம். அவ்வளவு. இதை நாம் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தவறுமே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற மக்களையும் தயவு செய்து யாரையும் பேசுறாங்க.
புரணி பேசாதீங்க. அதுதான் பாவத்திலே மிகப்பெரிய பாவம். அப்படி புரணி பேசிட்டா ஆண்டவர் கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார் இல்லையா? அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் புரணி பேசுறாங்க, ஏற்றிட்டாங்க மக்களை. அவர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், பண்ணு ஓசல்லா பாடாம ஒழிகண்டான் முடிச்சு இல்ல. அதேதான் நமக்கும் நடக்கும். தயவு செய்து யாரை பற்றியும் பின்னால பேசாதீங்க. ஏதாவது அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய பங்கு இல்லத்தினுடைய கதவு திறந்தே இருக்கிறது. நைட் 12 மணி வரைக்கும் சரிங்களா? அதுக்கு மேலே நான் விடுவே போகிறேன். எல்லா பிள்ளைங்க இருக்காங்க, அங்கே கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிற நிறைய வேலைகள். அதனால் தயவு செய்து நீங்கள் பாருங்க, உட்காந்து பேசுங்க. அதனால் சாமியார் ஏன் எவ்வளோ பேசுகிறாங்க, சாமியார் ஏன் அங்கே போகிறாங்க, இவங்க ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. எல்லாரும் வர வேண்டிய ஒரு இடத்தில் தான் நான் இருக்கிறேன். அதனால் அது என்னுடைய கடமை, என்னுடைய பணி. என்னுடைய பணியை செய்யவர்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக வளர்ந்தோம். நிறைவேற்றக்கூடியவர்களை ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இந்த புனித வாரத்தில் நாம் இன்னும் நேர்த்தியாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் நம்ம ஒரு கிறிஸ்துவை வழிபடுகிறோம். கிறிஸ்து என்னைக்காவது புரணி பேசி பார்த்தீங்களா? என்னங்க புரணி பேசுவோம் பார்த்தோம் இல்லை. அப்போ அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் நாமும் அவரை போல இருக்கிறோம். நீ வேற யாரும் இருக்க வேண்டாம், கிறிஸ்துவை போல இருக்கு. என்ன போல இருக்க வேண்டாம், மற்றவர்களை போல இருக்க வேண்டாம், கிறிஸ்துவை போல நாம் வாழலாம். அப்படி வாழ்கிற பொழுது நிச்சயமாக இந்த ஊரில் பல மாற்றங்கள் இருக்கு. எனவே அதற்கு உழைக்கத்தான் நான் இருக்கிறேன். பலர் உழைக்கிறார்கள். அந்த உழைப்பை எல்லாம் ஓய்வாக்கிடக்கூடாது. அதனால் தயவு செய்து எல்லோரும் ஒன்று கூடுகிற பொழுது நாம் ஒரே எண்ணத்தோடு தான் ஒன்று கூடுகிறோம். கிறிஸ்துவை மாற்றிக்கொடுக்கிறோம், அவ்வளவுதான். யாரும் தனிப்பட்ட பெருமையை அடைந்து போவதில்லை. நான் ஏற்கனவே என்னுடைய முதல் நாளில் சொன்னேன், இணைந்து பயணிக்கிறோம். நான் முன்னாடி போயிட்டு என் பெருமையெல்லாம் நான் வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வரவே நம்பிக்கையவர்கள். நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம், ஆசிரியரை விரைவாக பெற்றுக்கொள்வோம். நன்றி. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்தனை நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நவக்காலம் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாடுகளையும் சிலுவை பாதைகளையும் ஒவ்வொரு அன்பியத்தால் எடுத்து சிறப்பு செய்தார்கள். அத்துணை அன்பியத்து பொறுப்பாளர்கள் மக்கள் அனைவருக்கும் நானாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் திருவழிபாட்டை எடுத்து நடத்திய இரண்டாவது அன்பியத்தினாருக்கும் என்னுடைய நானாக நன்றி. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் அனைவர் மீதும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பதி நிறைவேற்று. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராக இயேசுவுடைய திருப்பாடல்களை புனித வாரத்தை தொடங்கியுள்ளோம். இந்த வாரம் முழுவதும் பிறரன்பு செய்திகள், விவிலிய வாசகங்கள், தவ முயற்சிகள், நோன்பு ஆகியவற்றின் வழியாக இயேசுவுடன் ஒன்றியிருக்கிறோம். புனிதப்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை நம் இல்லங்களில் வைப்போம். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் உடலிருப்பும் வழித்துணையும் பாதுகாப்பும் எப்பொழுது நமக்கு உண்டு என்பதை குறிக்கும் அடையாளமாக
புனிதப்படுத்தப்பட்ட இக்குருத்தோலைகளை நம் வீடுகளில் விளக்கட்டும். நித்திய ஸ்தோத்திரம்